പൂർണ്ണ ആരോഗ്യം വെച്ച അസുഖമില്ലാത്തതും ശരീരം കുറവില്ലാത്ത എല്ലാ ആരോഗ്യം തന്നെ. പക്ഷെ നമുക്ക് 4 റേഞ്ചായിട്ട് ആരോഗ്യം ഉണ്ട്. அந்த 4 ஆரோக்கியம் கரெக்டா வச்சிருந்தா மாத்திரமே ஒரு பூர்ண ஆரோக்கியமா. அது பாடி ஹெல்த், மைண்ட் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அண்ட் சோசியல் ஹெல்த். இந்த 4 கரெக்டா இருக்கணும். அப்ப மைண்ட் ஹெல்த் எങ്ങനെ மெயின்டைன் ചെയ്യണം? ஆக்சுவலா மைண்ட் ஹெல்த்ங்கிறது நமக்கு மானசீகமாയിട്ടുള്ളത്. ஓகே, அது கரெக்ட் ஆயிட்டு நம்ம ஏதோ ஒரு காரியத்தையும் நம்ம திங்க் பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவா திங்க் பண்ணணும் கண்ணு. அடுத்து வந்து ஏதாச்சும் ஒரு காரியம் நமக்கு அறிஞ்செങ്കിൽ அதை ரியலைஸ் பண்ணணும். அது ரைட்டா ராங். ஓகே, அது ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான உறக்கம், മാക്സിമം സ്ട്രെസ് ഇല്ലാതെ അത് കറക്റ്റ് ആക്കി വെക്കാം. കൺമണിക്ക് എന്താണ് അറിയാൻ പാടില്ല? എങ്ങനെ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യാം? നല്ല ഫുഡ് കഴിക്കണം, എക്സർസൈസ് ചെയ്യണം, നന്നായിട്ട് ഉറങ്ങണം. ഓക്കെ, ഇപ്പൊ കൺമണി പറഞ്ഞിട്ട് നന്നായിട്ട് ആഹാരം കഴിക്കണം. അത് ബാലൻസ്ഡ് ഡയറ്റ് ചൊല്ലുവാണ്. എല്ലാ ആഹാരവും പ്രോപ്പർ ആയിട്ട് കഴിക്കണം. ഓക്കെ, അടുത്ത് എക്സസൈസ് കമ്പൽസറി ആയിട്ട് എക്സസൈസ് ചെയ്യണം. ഓക്കെ, അടുത്ത് നന്നായിട്ട് ഉറങ്ങണം പറഞ്ഞില്ലേ? ഒരാൾ வந்து ஒரு ദിവസத்துல 7 hours കമ്പൽസറി ആയിട്ട് ഉറങ്ങണം. ഓക്കെ, അടുത്ത ഒന്ന് இருக்கு സ്ട്രെസ്. நம்ம കൂടുതലായിട്ട് മണപ്രയാസാവുന്നത് കുറച്ചെങ്കിൽ இந்த பாடி சரீர ஆரோக்கியம் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அது வந்து ஆத்மீகமாയിട്ടുള്ളത്. அது நமக்கு ஸ்பிரிச்சுவல் சொல்லிட்டாலே பிரேயர் இருக்கும், மெடிடேஷன் இருக்கும். அந்த 2 இது நன்னாയിട്ട് ചെയ്യാം. ஓகே, அதுல இப்ப கண்ணூசுக்கு இப்ப ஹோலி புக்ஸ் அறியாமோ? சரி, ஹிந்துஸோட ஹோலி புக்ஸ் ஏதானு? பகவத்கீதா. சரி, அப்போ இஸ்லாமோட ஹோலி புக் குர்ஆன். அப்போ கிறிஸ்டியன்ஸோட ஹோலி புக் பைபிள். வெரி குட், குட். ஓகே, அப்ப இந்த 3 புக்குமே என்னன்னா இது எக்ஸ்பிளைன் பண்றது வந்து வே ஆஃப் லைஃப்னு சொல்றது. இது 3 புக்கும் நம்ம எങ്ങനെ ஜீவிക്കാം അത് പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്. ഓക്കെ, അത് കറക്റ്റ് പ്രോപ്പറായി പഠിച്ചെങ്കിൽ നമുക്ക് നന്നായിട്ട് இந்த ലോകത്തിൽ ജീവിക്കാം. ഓക്കെ, അപ്പൊ ഇതുപോലെ ബുക്സ് പഠിക്കാം, പ്രേയർ ചെയ്യാം, മെഡിറ്റേഷൻ ചെയ്തെങ്കിൽ സ്പിരിച്വൽ ഹെൽത്ത് സ്ട്രോങ് ആക്കാം. സോഷ്യൽ ഹെൽത്ത് എങ്ങനെ മെയിൻറ്റെയിൻ ചെയ്യണം? സോഷ്യൽ ഹെൽത്ത് ഇപ്പൊ 3 ആരോഗ്യം ഓക്കേனா? ஓகே, இப்போ 4th வந்து சோசியல். ஓகே, அப்ப நமக்கு எல்லாம் இருந்தாலும் புறத்தோட்டு இப்ப போகணும்ல. அது புறத்தோட்டு போய் அது கம்யூனிட்டி மீன்ஸ் லைக் சமூகமாயிட்டு உள்ள ஒரு ஆரோக்கியம் என்னன்னா அங்க உள்ள இப்ப நமக்கு ஒரு வீடு உண்டாக்கி வீடு சுத்தி ஒரு காம்பவுண்ட் உண்டால சேஃப்டிக்கு. അതുപോലെ நம்ம പുറത്തെ உள்ள கம்யூனிட்டில நம்ம போயெങ്കിൽ അവിടെ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு பவுண்டரி உண்டாக்கணும். குட் ஃப்ரெண்டு. ஓகே, அது உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய எல்லா കാര്യവും ഷെയർ ചെയ്യാം. അവങ്ങളോട് சேர்ந்து കുറേ കാര്യം സോഷ്യൽ ആക്ടിവിറ്റി ചെയ്യാം. ഓക്കെ, അങ്ങനെ ചെയ്യാം. ഓക്കെ, അങ്ങനെ ഉണ്ടെങ്കിൽ നല്ല ഒരു കമ്മ്യൂണിക്കേഷൻ കിട്ടും. ஓகே, அது ஸ்ட்ராங் ஆனா மத்த 3 ஸ்ட்ராங் ஆகும். அப்ப எல்லாமே 4 ஸ்ட்ராங் ஆகும்போது ஒரு பூர்ண ஆரோக்கியமாയിട്ട് കിട്ടും. കണ്ണൂസ്, അപ്പൊ നമ്മ 4 ആരോഗ്യമോ പ്രോപ്പർ ആയിട്ട് മെയിൻറ്റെയിൻ ചെയ്തെങ്കിൽ ഒരു പൂർണ്ണ ആരോഗ്യം കിട്ടും. മനസ്സിലായോ? മനസ്സിലായി. അപ്പൊ അച്ഛൻ പറഞ്ഞ് കേട്ടല്ലോ, നമ്മുടെ ആരോഗ്യം നമ്മുടെ കയ്യിൽ.